இப்போ வந்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டியா நம்ம நண்பர் வந்து படி எப்படி நீ மார்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாப்ப ஒருத்தருக்கு ஒரு மெத்தட் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் மார்க் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ரூஃபோட டாப் மட்டத்திலிருந்து இந்த அடிமட்டம் இல்லை டாப் மட்டத்திலிருந்து கீழே ஃப்ளோரிங் வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு சொல்லி அளந்துக்கணும். ஏன்னா அதுக்கு இன்ச் டேப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து எத்தனை இன்ச் இருக்குதுன்னு சொல்லி அளந்துருங்க. அளந்தோம்னா எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். நமக்கு வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 135 இன்ச்சு வந்திருக்கு. 135 இன்ச்சு வந்து எத்தனை படி வரும்ன்றது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது எத்தனை படி வரும்னு பார்த்தீங்கன்னா 135 இன்ட்டு 135 வகுத்தல் நான் வந்து 7 இன்ச்சுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். 7 போட்டோம்னா 19 படி நமக்கு வந்துடும். 19 படி. இப்போ நான் 19 படிக்கு மார்க் பண்ணியிருக்கேங்க. 19 படிக்கு நான் வந்து எத்தனை படி வருன்றது வந்து 7 இன்ச்சாக போட்டு போயிருக்கேன். ஃபஸ்ட்டு படி மட்டும் 9 இன்ச்சாக போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் ஃப்ளோரிங் வந்து கலவான் வரும். அப்புறம் டைல்ஸ்லாம் போடும்போது 2 இன்ச்சு மைனஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் படி சின்னதாக வந்துருக்கு. அதனால் 2 இன்ச்சு அதிகமாக போட்டிருக்கேன். 9 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து வர எல்லா படியுமே வந்து நமக்கு தேவையான 7 இன்ச்சு தான் இருக்கும். எத்தனை படி வருன்றது கணக்கு அடிக்கிறது பார்த்தீங்களா. கணக்கு பண்ணிட்டோம்னா சேம் நம்ம எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி கரெக்டாக நம்ம 19 படி வந்துடும். ஏன்னா இங்கே 18 இருக்குதுன்னு பார்க்குறீங்களா. 18 வந்து எதுக்காகுன்னா அதுக்கு ஒரு 2 இன்ச்சு அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் ஒரு கான்கிரீட் சேர்த்தோம்னா நமக்கு வந்து 19 படியாக வந்துடும். இப்போ நான் வந்து அதை கீழே வந்து நம்ம படி வந்து எத்தனை ஸ்டெப்பு நம்ம உங்களோட இடத்துக்கிட்ட அந்த மாதிரி எத்தனை படி நம்ம போட முடியுமோ வந்து அவங்க பிளான் பண்ணிக்காங்க. ஒரு ஆளுக்கு 10 படி வரும், 11 படி வரும், அந்த மாதிரி வரும். நான் வந்து 11 படிக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் லேண்டிங்கு 11 அடி மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அது கணக்கு பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ரைசர் வந்து பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சு வச்சுக்கணும். 26 இன்ச்சு வச்சுட்டோம்னா அடுத்து இந்த நம்ம இப்போ லேண்டிங் வந்து 3 அடி பிளானிங் நம்மளுக்கு 26 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அடுத்து 10 இன்ச்சு நம்ம கான்கிரீட் சேர்த்து வந்து நமக்கு 3 அடி லேண்டிங் வந்துடுங்க. கான்கிரீட் நீங்கள் முதல்ல வந்து நமக்கு 26 இன்ச்சு தான் தெரியும். அப்போ கான்கிரீட் போடும்போது வந்து 3 அடி வந்துடும் நம்மளுக்கு. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 26 போட்டு நம்ம வந்து ஒரு 10 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுக்கணும். அதுக்கு வந்து இது என்ன பண்ணணும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நம்ம வந்து குச்சி தான் உடச்சிக்கணும். 2 தொடர் குச்சி எடுத்து உடச்சிக்கோங்க. அந்த குச்சிங்களா இந்த மாதிரி 2 குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 26 இன்ச்சு வச்சுமா 10 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்துட்டு 7 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்து 10 இன்ச்சு வைக்கணும். அடுத்து வந்து ஒரு 7 இன்ச்சு வைக்கணும். ஃபஸ்ட்டு இது இந்த மார்க்கு நீங்கள் போட வேண்டாம். நீங்கள் முதல்ல இதை மட்டும் போட்டு வாங்க. ஒரு மார்க்காக போட்டு வாங்க. வைக்கும்போது நீங்கள் குச்சி வந்து மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து இந்த ஸ்கொயராக கொஞ்சம் மூட மாட்டதுக்காக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் இப்படி கொஞ்சம் குச்சி வந்து இப்படி கிராஸாகவோ இப்படி வச்சிங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக போகும்போது வந்து 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ வந்து தனிஞ்சு போயிடும். ஒன்று ஹைட் ஆகிடும். நீங்கள் பண்ணும்போது வந்து கொஞ்சம் முடிஞ்சால் இந்த ஒரு 10 இன்ச்சில் இந்த மனேஷ் கட்டை இருக்கும் போது சின்ன மூட மாட்டேங்கிறத கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு மார்க்கை மாற்றி பண்ணிட்டு வந்தோம்னா வச்சு பண்ணிடுவாங்க. 10 இன்ச்சு 10 7 இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம 11 படிக்கு எங்கே முடியுன்றது வந்து ஸ்டெப்பாக வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சு வந்து நீங்கள் 14 படிக்கு நான் வந்து இப்போ ஒரு மார்க் பண்ணி காட்டலாம். ஏன்னா டைமிங் இல்லை. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கிறேன். வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 இன்ச்சு வரைக்கும் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் 7 இன்ச்சுக்கு வரும். அடுத்து வந்து 10 இன்ச்சு இப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். 11 படி எப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த 4 இன்ச்சை வந்து இதோட என்ன ஷேப்பில் கிராஸில் போது அங்கே தாங்க டேப் வச்சு ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். அடுத்து வந்து ஒரு கீழே லாஸ்ட்டில் முடிச்சுட்டு நூல் வேறு முடிச்சுக்கலாம். அடிச்சு கோடு அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் வந்து சாப்பீஸில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் என்ன எப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரு டெமோ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதிலிருந்து 26 இன்ச்சிலிருந்து 10 இன்ச்சு வச்சோம்னா ஒரு படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லாஸ்ட்டாக இது வரைக்கும் 11 இன்ச்சோட வந்து 11ஆவது படி வந்துடும். அப்படி அது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபஸ்ட்டு எத்தனை படி உங்களோட இடத்துக்கு வந்துடுங்கிறத இதில் மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க.
பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படியோட வந்து எத்தனை படி வச்சுக்கலாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட இந்த பேஸ் வந்து எவ்வளோ வருதுன்றது தெரிஞ்சால் தான் எத்தனை படி வைக்க முடியுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சு வச்சு எனக்கு அதோட 8 வரைக்கும் வந்துருக்கு. அது 11 படி வந்துருக்கு. அதனால் வந்து 8 வரைக்கும் வச்சுட்டேன். உங்களோட இடத்தோட பேஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ இடம் இருக்குதுன்னு கணக்கு பண்ணிவிட்டு அந்த 9.5 இன்ச்சு படியோ இல்லை 9 இன்ச்சு படியோ 10 இன்ச்சு படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு அந்த படி வரும்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 9 படியோ 10 படியோ கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் கரெக்டாக நேர் வந்துடும். 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி போயிட்டு இப்போ படி மார்க் பண்ணும்போது அதே சேம் லைனில் வந்துடும் அந்த மார்க்கு. ஃபைனலாக முடியும் போது அதே மாதிரி அது நீங்கள் அங்கே என்ன கணக்கு ஐடியா பண்ணியிருக்கீங்களோ அதே பிளான் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் கோடெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு கோடு போட்டோம்னா இல்லை லாஸ்ட் ஃபைனலாக வர அந்த 4 இன்ச்சு கோடையும் வச்சு கோடு போட்டோம்னா படியோட சேப் வந்துடும். இது டெமோவை வச்சுட்டு நம்ம சென்டரிங் அடிக்கிறவங்ககிட்ட அது இது எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் வந்து எங்களுக்கு பல அடிச்சிருக்குன்னு சொன்னோம்னா அவங்க வந்து நீட்டாக அடிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து காங்கிரீட் வந்து ஒரே லெவலில் ஒரே லைனில் வந்துடும். இந்த மாதிரி வந்து ஈஸியான மெத்தடில் பண்ணிக்கலாம். சிலர் வந்து நம்ம அக்யூரேட்டாகவும் பண்ணலாம். இது வந்து சும்மா அவசர காலத்துக்கு டக்குன்னு பண்ணி முடிக்கிறது எளிய முறையில் வந்து இந்த படி மார்க்கிங் இது. இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டப்பல ஸோ வந்து நாங்கள் இப்படி தான் அவசர காலத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக முடியணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி பிளானை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் வந்து சொல்லியிருக்குன்னு இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.